இந்த ரிஷி வந்ததுல இருந்து நீ அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, அவன் கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்க. ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்ற, சிகரெட் பாக்கெட் இருக்குன்னு சொல்ற, அதுலயும் இன்னைக்கு வரம்பு மீறி போயிட்ட. எதுக்கு நீ கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தர் மேல கை நீட்டுற? இதெல்லாம் பார்த்தா என்ன தோணுதுன்னா, ராதாக்கு கல்யாணம் ஆகுறது உனக்கு பிடிக்கலன்னு தோணுது. அப்படிலாம் பொண்ணு இல்ல. பின்ன வேற எப்படி மோகன்? நமக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா இந்த கல்யாணத்துல நான் மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தோணுது. நீ ஏன் கூட நிக்காம ராதா கூட நின்னுட்டு இருக்க. நான் ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப ஓபன் மைண்டட் பொண்ணுதான். ஆனா இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் என்ன ஒண்ணும் பாதிக்காம இல்ல மோகன். எனக்காக இல்லனாலும் குறைஞ்சபட்சம் அம்மாவோட சத்தியத்தையாவது காப்பாத்து. ப்ளீஸ் மோகன், இந்த கல்யாணத்தை நடக்க விடு. ப்ளீஸ் உன்னை சுத்தி பாரு. 12 வருஷமா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்ன இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண வைக்காத. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நான் உன் கூட தானே இருக்கேன். இல்ல மோகன், நீ என் கூட இல்லவே இல்ல. இல்ல. திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? இது சகஜந்தன மோகன். எந்த பொண்ணுதான் தான் கட்டிக்க போற பையன் இன்னொரு பொண்ணு கூட பழகுனா சந்தோஷப்படுவா? எப்படியும் இன்னைக்கு ராதா எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டா, அவளை இனி அவளால பாத்துக்க முடியும். தேவையில்லாததெல்லாம் யோசிக்காம நீயும் உன் வாழ்க்கையில முன்னேறணும். இப்ப நான் வாழ்க்கையில முன்னேறி என்ன ஆக போகுது? நீங்க தான் எல்லாரும் ராதாவை இருட்டுல தள்ளிவிட போறீங்க. அந்த ரிஷி ராதாவுக்கு சரி இல்லம்மா. ஏன் மோகன், ராதா வாழ்க்கையில நடக்க இருக்கிற நல்ல விஷயம் கெடுதுன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒன்னு உன்னோட பிடிவாதம், இன்னொன்னு உன்னோட தப்பான பார்வை. இத பாரு மோகன், இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அந்த மாதிரி இனிமே நடக்கவே கூடாது. உன்னோட அம்மா நான் சொல்றேன், இதுக்கு மேல உன்னோட பிடிவாத குணத்தை நீ விட்டே ஆகணும் மோகன். இனி கடவுளே வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீ செய்யற கேவலமான வேலைக்கு கடவுள் இழுக்காத. இந்த வேலைக்கு நானே போதும். இனி என்ன நடந்தாலும் தாமினி, ராதாக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். ராதா மோகனுக்கு மட்டும்தான் சொந்தம். என்கிட்ட அதிகமா நேரம் இல்ல மோகன் ஐயா. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் எந்த காரியத்துக்காக வந்தனோ அதை முழுசா நிறைவேற்ற ஆசைப்படுறேன். நீ ஏன் சந்தோஷத்துக்காக வந்திருக்க? ஆனா எப்படி அதை என்னால கண்டுபிடிக்க முடியாம போச்சு? இதுல உங்க தப்பு இல்ல மோகன் ஐயா. வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, அதனாலதான் நீங்க என்ன பத்தியும் யோசிக்கிறீங்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்காகவும் குஷிக்காகவும் நீ செஞ்சதுக்கெல்லாம் தேங்க்யூ ராதா. ராதாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, நீங்க நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கியா? அப்படின்னா ராதாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துரும்ல, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? நீ ஒரு சீட்டர். பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம். நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் சேடா இருக்கேன்னு நீ கவலையே பட மாட்ட. என்ன கவலைப்பட மாட்டேன்? நான் ரொம்பவே கவலைப்படுறேன். ஆனா சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை உங்க அம்மா உன்கிட்ட சத்தியம் வாங்கினா, அப்ப நீ சத்தியத்தை மீறி நடப்பியா? எனக்கு தான் அம்மாவே இல்லையே. எனக்கு ராதா மட்டும் தானே இருக்கா.
ஏய் குஷி, உனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ராதாவுக்கு நான் கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன். ராதா இங்க இருந்து போயிட்டா என் பொண்ணு நான் இழந்துருவேன் போல இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாது மோகன். இந்த சத்தியத்தால உன்னாலேயே எதுவும் பண்ண முடியாதுன்றப்ப அதான் அம்மா நான் இருக்கேன்ல. உன்னை விட்டு உன் பொண்ணையும் உன் சந்தோஷத்தையும் நான் பிரிய விட மாட்டேன். பாட்டி, ம் ரிஷி ஒரு பேட் பாய். ராதாக்கு ரிஷிய கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. குஷி, வா வந்து என் பக்கத்துல உட்காரு. ரிஷி ஒன்னும் பேட் பாய் கிடையாது, அவர் குட் பாய் தான். நிச்சயமா நம்ம ராதாவை அவர் ஹாப்பியா வச்சுக்குவாரு. ஆனா ராதா இங்கே ஹாப்பியா தானே இருக்கா. அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இங்க பாருமா, கல்யாணங்கிறது இந்த உலகத்துல வழக்கம் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்கும். அந்த நிச்சயத்துல ஒரு பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாத்திக்குவாங்க. அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம்னு ப்ராமிஸும் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம். அப்படின்னா ரிங் போடுறதுனால இன்னும் அதிகமா நெருக்கமாயிடுவாங்களா? கண்டிப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விரல்ல ஏன் மோதிரம் மாத்திக்கிறாங்கன்னு? ஏன்னா இந்த விரலோட நரம்பு தான் நேரா நம்ம ஹார்ட்டுக்கு போய் அதோட ஒன்னா கனெக்ட் ஆகுது. அதனால இந்த விரல்ல மோதிரம் போட்டு விடும்போது 2 பேருடைய உறவும் மனசார ஒண்ணு கூடுது. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா? போ. நான் இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த ரிஷியும் ராதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிங்கே போடக்கூடாது. அப்பதான் கல்யாணமே நடக்காது. குட் ஐடியா. குட் ஐடியா குஷி. உன் அம்மாவும் உன் கூட இருக்கேன். இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை நாம நடக்க விட மாட்டோம். நீ உன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டல்ல, அப்புறம் எதை கழுவுற? நான் அழறதுக்கு காரணம் எவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது. ஆனா நான் என்னோட தெய்வம் மோகனையவ பார்க்க முடியாதுல்ல. இன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். என்னோட புது வாழ்க்கையில முதல் அடி எடுத்து வைக்க போறேன். இந்த நேரத்துல என் கூட என் தெய்வமே இல்லைன்னா இவ்வளவுதான் விஷயமா? இத நான் சால்வ் பண்ணி கொடுக்கறேன். எப்படி? நீ தான் பார்ட்னர்ஷிப் உடைச்சிட்டல, இப்ப என்னாச்சு? நம்ம பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சுதான். அந்த ராதா அவளோட தெய்வம், அதாவது மிஸ்டர் மோகனோட தரிசனத்துக்காக அழுவுறா. ராதா அழறாளா? உனக்கு அவ மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா போய் அவளோட அழுகையை நிறுத்து. கோ. போறேன். அம்மா சத்தியம். கல்யாணத்துல தானே நீ கலந்துக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்குனாங்க. ஆனா அவ ரூமுக்கு போலாம்ல. சீக்கிரமா போ. போனா என்ன அர்த்தம்? நீ வர போறது இல்லையா? இல்ல, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்கியா? என்ன பண்ண போற? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. நீ போ. சரி போறேன். கடவுளே கிருஷ்ணா, என்ன சந்தோஷம் இது. இதுல என்னோட தெய்வம் என்னோட மோகனையாவே இல்லைன்னா எப்படி? அவர் இல்லாம எதுவா இருந்தாலும் எனக்கு அறகுறையா தானே இருக்கும். அட, கதவை தட்டாம ஜன்னலை யார் தட்டிட்டு இருக்காங்க? மோகனையா, நீங்க ஜன்னல் வழியா இங்க என்ன பண்றீங்க? விழுந்துற போறீங்க, கை கொடுங்க. அட, நான் என்ன பறந்தா வந்தா கீழே விழுறதுக்கு? என்ன பாக்குற? ஆமா. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க மோகனையா? ஜன்னலை சுத்தம் பண்ணலான்னு வந்தேன். பாரு, ஜன்னல்ல எவ்வளவு அழுக்கு இருக்கு. இல்ல இல்ல மோகனையா, நீங்க தள்ளுங்க, நான் பண்றேன், நான் பாத்துக்கிறேன். ஏய் அரலூசு ராதா, உன்னை பார்க்க தான் வந்தேன். வாசல் வழியாவே வந்திருக்கலாமே. இப்படி திருட மாதிரி ஜன்னல் வழியா ஏன் வந்தீங்க? ஐயோ மோகனையா, கதவு வழியா வந்தா திருட மாட்டிப்பா இல்ல? ஆனா அத்தை உங்ககிட்ட சத்தியம் வாங்குனாங்க. ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு தானே சத்தியத்தை வாங்குனாங்க. ஒரு ரூமுக்கு நான் வரலாம்ல.
இந்த குஷி இருக்கால பயங்கர மூலக்காரி. அவளை நான் லாயர் ஆக்க போறேன். பயங்கரமா லூப் ஹோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறா. அம்மா, ஐயோ, கையை மோகனையா. கொடுக்கலாம்ல, நான் கீழே விழுந்துருவோம் போல இருக்கேன். ஒரு வேளை விழுந்தானே வையே, அப்புறம் ஃபங்க்ஷன் உனக்கு இல்ல, எனக்கு தான் நடக்கும். ஐயோ இல்ல இல்ல கிருஷ்ணா, அபசகுணமா பேசாதீங்க. மேல வாங்க. உங்களுக்கு அடி எதுவும் படலையே? அது எனக்கு எப்படி அடிபடும்? அது நிச்சயதார்த்த பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? மோகனையா, அப்போ நீ ஏன் ரெடியாகாம இருக்க? கீழே எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு, கெஸ்ட் எல்லாம் வராங்க. நீ ரெடியாக வேண்டியதானே? நான் ரெடியாகி என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்னா என்ன அர்த்தம்? அட, ரெடி ஆகலனா, அலங்காரம் பண்ணலனா, மேக்கப் பண்ணலனா, அப்புறம் கல்யாண ஆல்பம்ல பாக்கும்போது குரங்கு மாதிரியே இருப்ப. மோகனையா, நீ குரங்கு மாதிரிலாம் இருக்க மாட்ட. அதுவும் இல்லாம நீ தான் கல்யாண பொண்ணு, உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான மணமகள். நிஜமாவா? பின்ன இங்க பாரு ராதா, உன் வாழ்க்கையோட ஒரு புது ஆரம்பம் இது. இப்படி ஒரு புது ஆரம்பத்துல சந்தோஷமா இல்லாம இப்படி சோகமா இருந்தா எப்படி? சரி வா, மேக்கப் பண்ணிக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ. அது மோகனையா, என்கிட்ட அலங்கார பண்ணிக்கல எதுவுமே இல்ல. அப்படியா? எதுவும் இல்லையா? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதான் தாமினி இருக்கால, தாமினி கிட்ட ஏகப்பட்ட மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் மேக்கப் போடலாம். ஆனா நான் போய் எடுத்துட்டு வரேன். போகும்போது இந்த பக்கம் போக முடியும், அப்புறம் எதுக்காக நான் அந்த பக்கம் வந்தேன்? இப்ப என்ன பண்றது? அலங்காரத்துக்கு கையை கூட எந்திரி.
இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அந்த கிருஷ்ண பரமாத்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. அவ கல்யாணம் கிருஷ்ணர் கூட தான் நடக்க போகுது. அது நீதான். என்ன சின்ன மாமியாரே, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ராதா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க என்ன ராதாவை சந்திக்க கூட்டிட்டு போறீங்க? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே. ஆமா, பிடிக்காது. ஐ ஹேட் யூ. பட் ஐ லவ் ராதா. அவ தான் சொன்னா உன்கிட்ட ஏதோ பேசணுமா. அதான் ஓகே சொல்லிட்டேன். அவ என்ன சொன்னாலும் நான் செய்யாம இருக்க மாட்டேன்ல. வா. ஆனா எங்க? சொல்றேன். அட என்ன எங்க கூட்டிட்டு போற குஷி? ராதா இங்கேயா இருக்காங்க? இங்க எதுக்காக என்ன பார்க்க கூப்பிட்டாங்க? பின்ன எல்லாரும் முன்னாடியுமா உன்னை பார்க்க முடியும்? டிவில பார்க்கறது இல்லையா? பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திக்க கூடாது. அதானே சொல்லுவாங்க. அபசகுனம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் இல்லையே, நிச்சயதார்த்தம் தானே? ஆனா கல்யாணமும் நடக்க போகுதுல்ல. இந்த ராதா நிச்சயதார்த்தமே வேணான்னு சொல்ல கூப்பிட்டுருக்காளோ? ஒரு வேளை அவ வேணான்னு சொல்லிட்டா தாமினி என்ன ஒரு வழி ஆக்கிடுவாளே. என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல. என்னன்னா உண்மையாவே ராதா தான் என்ன இங்க வர சொன்னாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ கேள்வி கேக்குற? இல்ல நான் சும்மா தான் கேக்குறேன். ஏன்னா இங்க எப்படி? ராதா, ரிஷி உன்னை பார்க்க உள்ள வரலையா? ஹாப்பி? அப்புறமா வந்து சொல்லாத நான் உங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு. அட அதெல்லாம் இல்ல ராதா, நான் உங்களை பார்க்க உள்ள வரேன். போ போ. உள்ள போகவா? சீக்கிரம் போ. உன்னை நான் இன்னைக்கு உயிரோடவே விட மாட்டேன் சுண்டலி. வேற எதுவும் மிச்சம் இல்லையே? இல்ல, எதுவும் மிச்சம் இல்ல. அது அது என்ன? நிச்சயதார்த்த மோதிரமா இல்ல வேற ஏதாவது? இது எங்க அம்மாவோட மோதிரம் மோகன் ஐயா. அப்படியா? ஆமா. அம்மாவோட மோதிரம்னா நிச்சயதார்த்தத்துல இதுவும் கூட இருக்கணும் இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா எனக்கு ரொம்ப லூஸா இருக்கும். லூஸா இருக்குமா? இப்பவே இந்த லூஸை சரி பண்ணிடுறேன். எப்படி? எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மைட் இஸ் ரைட். கொடு. இது ரொம்பவே லூஸா இருக்கு. இப்பவே இதை டைட் பண்ணிடுறேன். ராதா, கடவுளே கிருஷ்ணா, என்னது இது? நிச்சயதார்த்த மோதிரம் போடுற விரல்ல மாட்டி விட்டுட்டீங்களே மோகன் ஐயா. கதவு தரமா? நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நிச்சயம் முடிஞ்சிருச்சு பாட்டி.